Hallelujah, Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு 21வது நாளில் 21 நாள் சிலுவையின் தியானத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 21 நாளுங்கிறது பைபிளில் சில இடையால் ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் தானியேல் தான் ஞாபகம் வருது இல்லை? ஜெபிக்க ஆரம்பிச்ச அன்னைக்கே பதில் வந்துருச்சு. ஆனால் 21 நாள் தடை இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே தடுக்க முடியல. அதனால் இன்றைக்கு ஒருவேளை இதுவரையிலும் சரியாகாதெல்லாம் இன்றைக்கி சரியாகிற நாள். ஹல்லேலூயா. அதனால் அந்த பிரேக் த்ரூ டேக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதனால் ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு நிறைவு, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ஆசீர்வாதம், ஆரோக்கியம் இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். நாம் செபித்து இந்த நாளிலும் நம்ம ஆரம்பிப்போம். நம்ம மத்தியில் ஃபஸ்ட்டு தீபா கிளாட்ஸ் கிஃப்ட்ஸன் வந்து மலையாளத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஓகே. വാഗ്ദത്തങ്ങൾ വിശ്വസ്തനും വാക്ക് മാറാത്തവനും നിത്യനും നീതിമാനുമായ ഞങ്ങളുടെ ദൈവമേ, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഈ നല്ല സമയത്തിന് അങ്ങേ നന്ദിയോടെ സ്തുതിക്കുന്നു. അപ്പാ, സ്തോത്രം ചെയ്യുന്ന ദൈവമേ, ഇന്ന് ഈ രാത്രികാലം കർത്താവെ ഞങ്ങളുടെ സന്നിധിയിൽ ഞങ്ങൾ ഒരുമിച്ച് കൂട്ടിച്ചേർത്ത കൃപകൾക്കായി നന്ദി. അപ്പാ, 21ാമത്തെ ദിവസവും കർത്താവെ അങ്ങയുടെ നാമത്തെ ഒരുമിച്ച് മഹത്വപ്പെടുത്തുവാൻ, കർത്താവെ അങ്ങയുടെ വചനം കേൾപ്പാൻ ഞങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്ത് അങ്ങയുടെ വലിയേറെ കൃപകൾക്കായി നന്ദിയോടെ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. അപ്പാ, ദൈവമേ, ഈ ക്രൂശിൻ്റെ അനുഗ്രഹങ്ങളെ ധ്യാനിപ്പാൻ അങ്ങ് ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരുക്കി തന്ന വലിയേറെ സന്ദർഭത്തിനായി നന്ദിയോടെ സ്തോത്രം. അപ്പാ, ദൈവമേ, അങ്ങയോട് ഇനി അടുക്കുവാനും അപ്പാ കേൾക്കുന്ന വചനങ്ങൾ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഞങ്ങൾ പ്രാവർത്തീകരിക്കുവാനും കർത്താവെ അങ്ങ് ഞങ്ങളെ ബലപ്പെടുത്തുന്ന കൃപകൾക്കായി നന്ദിയോടെ സ്തോത്രം. അപ്പാ, തുടർന്ന് നടക്കുന്ന ആരാധനയിൽ ഓരോ ഭാഗങ്ങളും കർത്താവ് തന്നെ പുറപ്പെടുത്തി നടക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. സർവ്വം അങ്ങയുടെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കുന്ന കൃപയോടെ എൻ്റെ എളിയാചകളും സ്വർഗീയ നല്ല പിതാവേ, ആമേൻ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்ம எல்லா மொழியில் பேசுகிறவங்களும் இருந்து ஆராதிப்பவர் பெரிய ஒரு மகிழ்ச்சி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாஜி பிரதர் வந்து தமிழில் பாடுவார். ஓகே, அவரோடு கூட இணைந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்துவோம். தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதுமே ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. அதனால் இந்த நாளில் கூட நம் தேவனை உயர்த்தி நம்ம பாடலாம். பிரதர் சாஜி பிரதர் வந்து நம்மை பாடலாளர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் குணமாகிறோம்? எத்தனை பேர் குணமாகி கொண்டே இருக்கிறோம்? தமிழில் வந்து சொல்லுவாங்க, இப்போ தெரியுமா உங்களுக்கு, ஊறுகாய் அப்படிம்பாங்க. ஊறுகாய்க்கு என்னென்னா ஊறுகாய், ஊறுங்காய், ஊறுகின்ற காய். இது வந்து 3 நிலையிலையும் வருமா. அது மாதிரி தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம குணமாகி கொண்டே இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம சுகமாகிறோம், நல்லா இருக்கும்போதும் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஊறிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம மகிமை செலுத்தி கைகளை தட்டி பாடலாம். எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார், அதை கைகளை தட்டி பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என்னுள்ளம் மகிழ்ந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன், நன்றியால் என்னுள்ளம் மகிழ்ந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். பாடு
என்றும் பயப்படனே. சேனையின் கர்த்தர் எங்கள் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. இயேசு நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே இயேசு நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. சொல்லலாம். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் கர்த்தர் நல்லவர் சொல்லும்போது நீங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓசியா 4:6 எவர் சொன்ன, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்களாம். பாருங்கள், கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து விட்டார், மறித்து விட்டார். நம்ம இன்னியுமே என்ன உணராமல் நம்ம என்ன பண்ணுறோம், நோய்களுக்கும் நம்மளுடைய சில பிரச்சனைகளுக்கும் உள்ள நம்ம போய் மாட்டிக்கிறோம். பாருங்கள், ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அறிவில்லாண்மையால் நம்ம என்ன பண்ணுறோம், சங்காரமாகிறோம். அதனால் இந்த நாட்களில் நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அப்படி தான் இந்த நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ வேத வசனங்களால் திருஷ்டாங்கப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி இருக்கிறார். கைகளை தட்டி பாடலாம். ஒரு அழகான தேவன் தான் நம்ம சிலுவையில் அந்தகாரப்பட்டார் என்று ஏசாயில் எழுதியிருக்காரு. அந்தகாரப்பட்டு அவர் முகமே பார்க்கவே முடியாதான், அவ்வளோ மோசமாக இருந்ததான். ஆனால் அந்த முகத்தை தான் அழகான முகமாக தேவன் பார்த்தாராம். அவர் தான் பாட போகிறோம். கைகளை தட்டி பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். கைகளை தட்டி யானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர்,
நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அப்படி எழுந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கலாம். மீகா 2:13 சொல்லபடி தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உற்பவிசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அத்தனை நாட்களில் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் தான், தடைகளை உடைக்கிறவர் தான். கண்களை மூடி நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். நமக்கு தடைகள், நம்முடைய தடைகளை எல்லாம் அவர் உடைத்து போட்டு விட்டார்னு தான் வசனம் சொல்லுகிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். நம்மளுடைய தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு விட்டார். கையில் உயர்த்தி நம்ம பாடலாம். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடை தெரிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடை தெரிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளிக்கொணர்வீர். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. பாருங்க, அடுத்த வசனம் சொல். முந்தினவைகளை நம்ம நினைக்க வேண்டாமா, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதியவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதான் புதிய உடன்படிக்கை. பழைய காலத்தில் நம்ம ஒரு பிரமாணத்துக்குள்ளாக நம்ம கடந்து போயிருந்தோம். ஆனால் புதிய உடன்படிக்கை கொடுத்து பழசெல்லாம் நினைக்க வேண்டாம், புதிய உடன்படிக்கைகளில் வந்திருக்கிற எல்லாம் நமக்கு தடைகளை உடைத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிற தேவன். நம்ம அப்படியே நினைத்து பாடலாம். ஈஸியான வரிகள் தான். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன்பாக செல்கிறவரே, அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கிறார், கரடானவைகளை எல்லாத்தையும் சமமாக்கிறார், வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாட்களை எல்லாம் ஒடித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாடலாம். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்
செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. முந்தினவை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்றச் செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் என்னில் தோன்றச் செய்தி, வனாந்திரத்தில் வழி உண்டாக்கி. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. சொல்லலாம், நம்ம வாயை திறந்து சொல்லலாம். கோணலானவைகள்லாம் செவ்வையாக்கிங்க ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எனக்கு உடைத்து விட்டீங்க என்று நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கலாம். நம்ம உள்ளத்தில் அதை பெற்றுக்கொள்ளணும் என்று விசுவாசிப்போம். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. பல நேரம் நம்மளுடைய விடுதலைக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான், எண்ணத்தில் உள்ள அரண்கள் தான். இந்த வேலை எனக்கு இதுக்கு மீறி போக முடியாது, இதை தாண்டி செய்ய முடியாது என்று நம்ம நினைப்போமானால் இந்த வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறார். நம்ம அற்புதத்தின் வரங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு எப்படி உயிர்த்தெழுந்த அந்த நாளில் தேவனுடைய வல்லமை அவர் மேலே விளங்கினதோ அதே வல்லமை நமக்குள்ளே இருப்பதற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த வேளையில் நம்ம நினைவு கூறலாம், நம்மளோட மனதின் அரண்களை நம்ம உடைக்கலாம். எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காது, இப்படியே தான் நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் இந்த நாட்களில் நமக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டாரே, அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, சாபத்தை முறித்திருக்கிறாரே, பாவங்களை நீக்கி இருக்கிறாரே, அதற்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லி அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று நான் நினைப்போம். சிந்தனையின் அரண்களை உடைப்போம். இயேசு வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம நினைவு கூறுவோம். அவரால் முடியாத ஒரு காரியமும் இல்லை. அவர் அற்புதத்தின் தேவன். நம்ம நினைத்திராத காரியங்களெல்லாம் அவர் செய்கிறார். அவர் அற்புதங்கள் செய்யும் பொழுது இறங்கி வருகிறார். இயேசுவின் நாமத்தினால பிதாவை மூலத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாப்பனை இந்த ஆராதனை வேலையெல்லாம் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆமராஜா தாப்பனை நீங்கள் எங்களுக்காக இந்த பூமியில் மறித்தீங்க, அதை நாங்கள் இந்த நாட்களில் நினைவு கூர்ந்து எங்களுக்கு சிலுவையில் முடித்த எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு நாங்கள் சுதந்திர வாழி என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் இந்த வேலை மட்டத்தில் ஜெபிக்கிறோம். தேவர் எங்களுக்கு இன்னும் மனக்கண்களை திறக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் நல்லவர். ஆமென். தடைகளை அகற்றி அவர் நம் முன்பதாக சென்று கோணலானவைகளெல்லாம் செவியாக்கி நமக்காக மறைவிடங்களின் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் இஸ்ரேல் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். சிஸ்டர் அரசலா வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இஸ்ரேல் தேசத்திற்காகவும் மற்றும் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய சபைக்காகவும் இதை கேட்கிற எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதுமாதிரி உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவ சபை மக்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரம்புகிறோம். பாரம்பரியங்களிலிருந்து மற்ற காரியங்களிலிருந்து விடுபட்டு சரியான சத்தியத்தை அறிந்து நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். சிஸ்டர் அரசலா வந்து ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் சபையாராய் இணைந்து உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த 21வது நாள் ஆண்டவரே அப்பா, சிலுவை தியானத்திலே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காய், தயவிற்காய், இரக்கங்களுக்காய் நன்றி. தடைகளை உடைக்கிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே கடந்து வந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தேசத்திற்கு ஆண்டவரே சமாதானத்திற்கு ஏதுவான தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே நாங்கள் உடைத்தெறிகிறோம் அப்பா. அமேன். ஆண்டவரே, உடைய தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் அந்த தேசத்தை முழுவதுமாய் ஆண்டவரே மூடி மறைத்து கொள்ளும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் அந்த தேசத்திற்கு உண்டாகும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பணைய கைதிகளாய் கொண்டு போகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய ஆண்டவரே வீடுகளுக்கு ஆண்டவரே சமாதானமாய் திரும்பி வருவதற்கு கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆங்காங்கே சிதறி இருக்கிற எல்லா இஷ்டவேலர்களும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வருவதற்கு கிருபை செய்யுங்க ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, மெஸ்ஸியாவாகிய ஆண்டவரே கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியாவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படிக்காய் உள்ளான இருதயத்திலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியையை நடப்பிக்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த தேசத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலுடைய சமாதானம் ஆண்டவரே நிறைவான ஒரு சமாதானத்திற்கு ஏதுவாய் ஆண்டவரே அந்த திட்டங்கள் ஆண்டவரே செயல்கள் ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவரே கருத்தாயிருக்க நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையானவர், மகத்துவமான காரியங்களை இந்த தேசத்தில் செய்யுங்கப்பா. நன்றி. எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்கிற ஆண்டவரே பிரதமரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற எலெக்ஷனிலே ஆண்டவரே உடைய மகிமையின் கரம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பா, நீ கிருபை ஆண்டவர் ஆண்டவரே மகிமையான காரியங்களை எங்களை தேசத்திலே செய்யுங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல அப்பா உங்க மகிமையின் கரம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்றவைகளை நீதிமான் விரும்புகிற காரியங்களை நீங்க தருவீங்க என்று சொல்லி ஏசப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் செபித்திருக்கிறபடியே எங்களை ஆசீர்வதிப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு தெரிந்து கொடுப்பீங்க என்று சொல்லி உமக்கு மகிமையும் கனத்தையும் வல்லமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். என் தேசத்திலே சுவிசேஷத்தின் வாசல்கள் எங்கும் திறக்கப்படும்படிக்காய் செபிக்கிறோம். விசேஷமாக புது உடன்படிக்கைக்குரிய ஆண்டவரே கிருபையின் நற்செய்தி எங்கும் பற்றி படரும்படிக்காய் பரவும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உண்மையான சத்தியத்தை சிலுவிலே கர்த்தர் என்னென்ன காரியங்களை முடித்தார் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை ஒவ்வொரு சபைகளுக்கும் தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபி ஆண்டவரே. நாங்கள் சுதந்திரவாளி என்பதை ஆண்டவரே இன்னும் அநேக கிறிஸ்துவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் எங்களுடைய ஆண்டவரே சபைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற பிள்ளைகளை அழைக்கிறோம் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளக்கூடிய அப்பா உங்க அன்பை, நிரந்தரமான அன்பை அப்பா ஆண்டவரே, குற்றமற்ற அந்த அன்பை ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா தண்டிக்கப்படாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு ராஜா அப்பா எங்கள் தேசத்தில் உள்ள பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உங்க அன்பின் அபிஷேக ஆண்டவரே கிருபையின் ஆண்டவரே அப்பா ஜீவ வார்த்தைக்குள்ளே நாங்கள் அழைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டேட்டையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தலைவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு அரசின் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட மகளிர் தினத்திலே ஆண்டவரே முன்னிட்டு ஆண்டவரே அநேக மகளிருக்கு ஆண்டவரே அப்பா நன்மைகளை நீங்க தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. மகளிர்களை எடுத்து பயன்படுத்தி வரீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய மகிமையின் கரம் இன்னும் ஆண்டவரே மகளிர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஞானத்தையும் அறிவு விவேகத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் தந்து உமக்காக எழுந்து பிரகாசிக்க
கர்த்தர் தாமே கிருபை செய்தருளும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாவிக்குரிய தகப்பனாரையும் தாயாரையும் பிள்ளைகளையும் கல்வாரி ரத்தத்திலே நாங்கள் வேலி அடைக்கிறோம். செட்டைகளின் மறைவிலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அப்படியே நடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வருடத்திலே ஆண்டவரே வருகிற நாட்களிலே செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. கடந்த வருடத்திலே நடந்த ஊழியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து சாட்சிகள் எழுப்பி கொடுத்து வரீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி. இந்த புதிய வருஷத்திலும் கூட ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நீர் வைத்த திட்டத்தின்படியே சித்தத்தின்படியே அப்பா உங்கள் நன்மைகளையும் உங்கள் ஆண்டவரே மகிமையான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பையும் எடுத்து சொல்லக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. கிருபையின் கரம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் சபையில் நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. யூடியூப் மூலமாக ஆண்டவரே அப்பா அதிசயம் சேனல் மூலமாக கடந்து செல்கிற எல்லா செய்திகளையும் ஆண்டவரே பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கு. அவருடைய இருதயங்களுடைய நினைவுகளை ஆண்டவரே அறிந்த கர்த்தர் ஆண்டவரே ஜீவ வார்த்தைகளின் தகப்பனை கொண்டு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய இருதயங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே வல்லமையுள்ள வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே அந்த தன்மைகளையும் ஆண்டவரே அந்த இருதயத்தையும் அவர்களுக்கு அந்த ஆண்டவரே கேட்கிற அந்த நாளிலே அந்த நேரத்தை திறந்து கொடுக்கும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, சாட்சிகளாய் எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவரே கூட்டத்தை கூட எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. நீங்கள் பேச போகிற மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வல்லமையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீங்கள் பெரிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக சகோதரிகளுக்கு இன்றைக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது. தேவன் உங்களை சமமாக படைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நேற்று தினம் பெண்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். மனைவிகளுக்கு வீட்டில் போய் பண்ணீங்களான்னு தெரில. உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து நீங்கள் தான் தேவனுடைய மகிமை சொன்னீங்களா? போய் இங்கே சொல்லிட்டீங்க. இங்கே சொல்லியாச்சு. இங்கே சொன்னவங்களுக்கு கை தட்டிடுவோம். வீட்டில் போய் சொல்லலைன்னா திரு சொல்லணும். ஏன்னா வசனத்தில் அப்படி தான் இருக்குது. புருஷன் எப்படி இருக்காரா? தேவனுடைய மகிமையாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த மகிமையெல்லாம் சொன்னால் தான் நமக்கு வச்சுருக்க மகிமையெல்லாம் என்னென்னு புரியும். ஆமென். ஆண்டவர் நமக்காக எவ்வளோ மகிமை வைத்திருக்காரு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற மகிமையை நம்ம சொல்கிற ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்காக செய்த காரியங்களில் அந்த மகிமை எப்படி நமக்கு தர்றார் அப்படிங்கிற குறித்து நம்ம வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் சுவிசேஷத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் ஆண்டவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அப்போ யோவான் ஸ்நானகனிலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த யோவான் ஸ்நானந்து ஆரம்பித்து அதை குறித்து எழுதிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, இடையில ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வார்த்தை யார்? ஆதியில் தேவனோடு இருந்த வார்த்தை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு அப்படிங்கிறது இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வைத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ இந்த தேவனாய் இருந்த வார்த்தை அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அல்லேலூயா. யோவான் ஏன் இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன், இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறேன் அப்படிங்கிறதுக்கு அவர் முதல்லயே ஒரு குறிப்பை சொல்கிறார். என்னன்னா, நாங்கள் அவருடைய மகிமையை பார்த்தோம். பேதுரு பின்னாடி எழுதுறாரு, அவரோடு கூட பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் அந்த மகிமையை கண்ணார கண்டோம். இவருடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தை எங்களுடைய செவிகள் கேட்டது. அல்லேலூயா. அந்த மகிமையை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கண்ணார கண்டது,
காதால் கேட்டது அனுபவித்தது தான் உங்களுக்கு நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதியிருக்கிறார். சிலர் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ஏதாவது எழுதுறது வேற, கூடவே இருந்து அவருடைய மகிமையை பார்த்து, அது எவ்வளோ பெரிய வித்தியாசம். மற்றவங்களுக்கு இவர் வந்து மற்ற எல்லாரோட பெரிய பெரிய ஆட்களோட நல்லா பழகின ஒரு யோவான். பிரதான ஆசிரியர் வீட்டிலும் சர்வசாதாரணம் போயிட்டு வர்றார். அதனால் பிரதான ஆசிரியருடைய மகிமை அவருக்கு தெரியும், ஆனால் இயேசுவின் மகிமை அவருக்கு வேறன்னு தெரியும். அல்லேலூயா. அதனால் அந்த மகிமையை பார்த்தோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆமென். அதனால் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதுகிறார். அதனால் பாருங்கள், இந்த யோவான் புத்தகத்தில் பல இடங்களில் இந்த மகிமையை குறித்து எழுதுகிறார். நீங்கள் திரும்ப திரும்ப இயேசுவும் பிதாவும் பேசி கொண்டிருக்கும் போது இந்த மகிமையை குறித்து பேசுகிற நீங்கள் வாசிக்கலாம். இந்த கண்ணோட்டத்தில் இப்போ ஒரு முறை யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆண்டவரும் பிதாவும் பேசும்போது சொல்கிறாங்க, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், குமாரனை நீ மகிமைப்படுத்தும். நீங்கள் இப்போ நான் யார்ட்டையா வந்து என்ன நீங்கள் கனப்படுத்துங்க நான் கேட்பேன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம பேசுறது இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு பிதாட்ட பேசும்போது, குமாரனை நீர் மகிமைப்படுத்தும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக இருந்தால் உரிமையோட அது பிதாவின் சித்தம் என்று அறிந்து இல்லை பேசுகிறதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகே, அதனால் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 42:8. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என்னுடைய மகிமை என்ன செய்ய மாட்டேன், ஒருத்தருக்கும் தரமாட்டேன். ஆண்டவர் வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறது என்னது, அவருடைய மகிமை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, பிதா வந்து அப்படிதான், பிதாவுடைய மகிமை யாருக்கும் தரமாட்டார். பிதாவுடைய மகிமை யாருக்கும் அவர் கொடுக்கறது இல்லை. அவர் சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன், கொடுத்தேன். அது ஆண்டவர் நமக்கு என்னதெல்லாம் கொடுக்க வந்தால் நமக்கு நல்லா தெரியும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிறேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சமாதானம் கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரா? அதில் யாருக்கு எந்த சந்தேகமே கிடையாது. என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தராரா? தராரு. அதில் யாருக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இளைப்பாறுதல் தருவாரா மாட்டாரான்னு நம்ம என்ன பண்ணுறதில்லை, சந்தேகப்படலை. சமாதானம் கொடுப்பாரா மாட்டாரான்னு யோசிக்கிறது இல்லை. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னாரு. ஜீவனை கொடுக்கறதுக்குனே வந்தேன் அப்படிங்கிறார். அதில் நமக்கு சந்தேகம் இருக்குதா? இல்லை. இப்போ அவர் மகிமையை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இருக்கக்கூடாது. யாருடைய மகிமையை? அவருடைய மகிமை. பிதா அவருக்கு கொடுத்த மகிமை, பிதாவோட மகிமையை அல்ல. பிதா நீர் எனக்கு தந்த மகிமையை, அதாவது பிதாவுடைய மகிமை வேற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிமை இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த மகிமையை அவர் என்ன பண்றாரு? சீசர்களுக்கு கொடுக்குறார். சீசர்லாம் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். உடனே சிலர் கூட சிலர் இல்லை, அந்த 12 பேருக்கு மட்டும் கொடுத்தாரு, அதில் அந்த பேதருக்கு மட்டும் கொடுத்துருப்பாரு நினச்சிடும். அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து தேர் அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவங்க மூலமாக சபை எல்லாத்துக்கும் ஆண்டு என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எதுக்காக? இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்காக. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் ஒன்றா இருக்கலன்னா, இந்த மகிமை இருக்குங்கிறது தெரியல. இந்த மகிமை என்னன்னு தெரியாதனால வேற எதையாவது ஒன்று வச்சு நான் அந்த ஜாதியாக்கு, நீ இந்த ஜாதியாக்கு, நீ அந்த ஊராக்கும், இந்த ஊராக்கும், அப்படி ஏகப்பட்ட பிரிவினைகள். நான் துபாய் போய் 15 வருஷத்துக்கு போயிருந்தப்போ அங்கே போனால் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அங்கே 2-3 சர்ச்சஸ், எல்லா சர்ச்சிலும் நான் பேசினேன். நான் எல்லாருக்கும் வேண்டியவன், நான் எல்லா இடத்துலையும் பேசினேன். ஆனால் அதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அங்கே வந்து 2 சிஎஸ்ஐ சர்ச் இருந்தது. ஒன்று நாகர்கோவில் சர்ச், ஒன்று திருநெல்வேலி சர்ச். 2லையும் நான் பேசினேன். எனக்கு வேண்டியவங்க 2 சர்ச்சில் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒற்றுமை. இது பார்த்தாங்கன்னா வேலூர்காரங்களாம் ஒரு சர்ச் வச்சுருக்கிறாங்க, கோயம்புத்தூர்காரங்களாம் இன்னொரு சர்ச் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் அந்த அந்த ஊர் மக்களுக்கு அப்படி ஒரு பழக்கம். அவங்க நம்ம மக்கள் எல்லோரும் ஒன்றா சேரும்னு சொல்லி அதை சபை தனித்தனியாக
சும்மாவே அங்கே துபாயில் ஒரே காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 95 சர்ச் இருக்குது. அது ஃபிலிப்பின் ஹவுஸில் நடக்கும், நைஜீரியன் லாங்குவேஜில் நடக்கும், இங்கிலீஷில் நடக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஆனால் நம்ம தமிழ் சர்ச்சை இத்தனை நடக்குது பாருங்கள், வித்தியாசமாக. அதுவும் ஒரே டினாமினேஷன், ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று, இப்படிலாம் இருக்குது. ஏன் நம்ம ஊர் பெருசாக ஆயிடுச்சுன்னா அவர் கொடுத்த மகிமை நமக்கு தெரியல. அவர் மகிமையே, அவருடைய மகிமை நமக்கு கொடுத்தாருன்னு தெரியாதனால நம்ம எது மகிமையை நினைக்கிறோமோ அதை பெருசுப்படுத்திட்டு இருக்கிறோம். நமக்கு எது மகிமையாக தெரியுது, அங்கே உட்காந்து என்னன்னாலும் நம்மளாக இருக்கணும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன மகிமை கொடுத்தாருன்னு தெரியல. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இங்கே உலகம் கொடுக்குற மகிமையை பெருசாக பேச வேண்டியிருக்கு. இயேசு அவருடைய மகிமையை கொடுத்தார். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாவற்றையும் இழந்து தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அந்த ஆண்டவர் அவருடைய மகிமை எடுத்து என்ன பண்ணுறார், நமக்கு கொடுக்குறார். இயேசுக்கு இருந்த மகிமை தேவன் நமக்கு இயேசுக்கு கொடுத்தார், அதை இயேசு நமக்கு தரார். அவர் கொடுத்தது இவ்வளவு மகிமையாக தேவன் நம்மை வைத்திருக்கார். அதனால் அதை நமக்கு தெரியும் போது, அதாவது அவருடைய மகிமையின் பிரகாசத்தில் மீதி எல்லாம் எவ்ரிதிங் எல்ஸ் வில் என்ன ஆயிரும், அப்படியே டிம்மாக போயிடும் இல்லை அந்த பிரகாசத்தில். ஆனால் அந்த பிரகாசம் தெரியாட்டி மீதியெல்லாம் பெருசாக தெரிஞ்சிட்ருக்கும். இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை பெருசாக ஆண்டர் பெருசாக பார்க்க பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பிரச்சனையை பெருசாக பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும். அதே மாதிரி வேறு எந்த உலகத்தின் காரியங்களையும் பெரிதாக நினைத்தால் தேவனுடைய மகிமையை நாம் சரியாக புரிய முடியாமல் போயிடும். பாருங்க, இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சில காரியங்கள் சொல்றாரு. யோவான் 15:8 வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், எப்படி கொடுப்போம், நாம் அவரிலும் அவர் வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால் நம்ம என்ன செய்வோம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். இந்த வார்த்தை நிலைத்திருக்கணும், வார்த்தையை தவிர மீதி எதுவும் இல்லை. இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிலைத்திருக்கும் போது கனி ஆட்டோமேட்டிக்காக வரும். கனி கொடுக்க நம்ம எந்த மரம் கிளையெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறீங்களா? அது கனி கொடுக்கலாம் முயற்சி செய்யாது. அது செய்ய வேண்டிய வேலைலாம் என்னது, வேரோடு இணைந்திருக்கணும். அதுதான் நம்மளும் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருப்போம் என்றால் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக வருது. நமக்கு முதல்ல வேறு எது கனி எதுன்னு தெரியணும். வேர் அவரோடு இணைந்திருப்பது. கனி என்னது, எல்லாம் ஒரு அன்பாக இருக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், எல்லாமே கனியாக இருக்குது. அந்த பலன், அந்த பலன் கனி பரிசுத்தமாக இருக்கிறது. அதேபோல் நமக்கு கனி கொடுக்கறனால பிதா மகிமைப்படுவார். பாருங்க, ஆண்டவர் நம்ம பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்மை கனி நிறைந்தவர்களாக தேவன் மாற்றுகிறார். அதனால தான் நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி வார்த்தையோடு இணைந்து இருக்கும்போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறுது. முதல்ல கோபக்காரங்களாக இருந்திருக்கலாம், மாறுறோம். முதல்ல உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், மாறுகிறோம். முதல்ல நினச்சதெல்லாம் பேசுவோம், இப்போ என்ன செய்கிறோம், வார்த்தையை பேசுகிறோம். முதல்ல பார்த்ததெல்லாம் பேசுகிறோம், இப்போ தேவன் என்ன பேசினாரோ அதை பேசுகிறோம். இந்த ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலேயே செத்து போயிட்டாங்க. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு பேசின யோசுவாவும் காலேபும் கானானுக்கு போயிட்டாங்க. ஸோ அது அப்பொழுதே அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணால் பார்க்கறத பேசுகிறது வேற, தேவனுடைய வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்ற விதமாக பேசுகிறது வேற. இந்த இதெல்லாம் நம்ம மாறுகிறோம். அப்போது நம்ம மாறும்போது அது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருது, தேவனை மகிமைப்படுத்துறது. நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்தா என்ன சொல்கிறாங்க, யார் 4 பேர், ஆண்டவரை மாற்றிருக்காரு. யாராலும் மாற்ற முடியாமல் இருந்தது, ஆண்டவர் மாற்றிட்டார். யாராலும் சுகமாக்க முடியாமல் இருந்தது, ஆண்டவர் உங்களை சுகமாக்கிட்டார். எல்லா இடமும் போயிட்டு வந்தார், ஆண்டு என்ன பண்ணிட்டார், உங்களை சுகமாக்கிட்டார். எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு பைபிள் காலேஜுடைய கான்வொகேஷனுக்கு நான் போயிருந்தேன். சென்னையில் உள்ள ஒரு முக்கியமான இடம். அங்கே ஹீலிங் கிஃப்ட்ஸ்லாம் பற்றி பேசுகிறதுக்காக என்னை அழைத்திருந்தாலும் நான் போய் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ கான்வொகேஷனுக்கு போயிருந்தேன். 100க்கு மேற்பட்டவர்கள் அதில் கான்வொகேஷனில் பட்டம் வாங்கினாங்க. ஸோ முடிஞ்ச உடனே வெளியே காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது அந்த அட்டன் பண்ண ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. ஐயா, உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீங்கள் போகல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்ன சாட்சி என்ன, சாட்சி சொல்கிறதுக்குன்னு எதிர்பார்த்துருக்குறாங்க என்னை பார்க்கணுன்னு. நீங்கள் அந்த சுகத்தை பற்றி பேசுனீங்கல்ல, அந்த நாட்கள் ஆண்டு எனக்கு ஒரு அற்புதம் பண்ணார்
அது அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷோல்டர் பெயின். அதுக்காக ரெகுலராக ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் சுகமே ஆகலை. ஆனால் இந்த செய்தியை கேட்டுட்டு அடுத்த நாள் சமையல் அறையில் இருந்து ஏதோ வேலை செய்யும் போது ஒரு பாத்திரத்தை தூக்கி வைக்கும்போது ஏதோ டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, அவங்க ஷோல்டரில். அதோட ஷோல்டர் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. அவங்க சொன்னது அதுதான், எத்தனை மாதம் ஃபிசியோதெரப்பியில் போய் அதில் எனக்கு சுகமாக அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுது, ஒரே செகண்டில் சரியாக போயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது என்னைக்கோ, ஆனால் சுகமாகிறது வேற ஒரு நேரத்தில். ஆனால் அவங்களுக்கு டக்குன்னு தெரியுது, இந்த வார்த்தையை நேற்று கேட்டோம், அதோடைய எஃபெக்டில் இன்றைக்கி என்ன செய்கிறோம், சுகமாகிறோம். பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்கும் போதே சில நேரம் உடனே சுகம் நடக்குது இன்ஸ்டண்ட்டாக. சில நேரம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது நடக்குது, சில நேரம் அடுத்த நாள் நடக்குது. ஆண்டவர் வந்து காலத்தால் கட்டுப்பட்டவரே கிடையாது. அதனால் அவருடைய விருப்பப்படி அவருடைய சித்தப்படி என்ன செய்கிற எல்லாவற்றையும் அவர் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறார். அதனால் அது உங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், அவங்க சொன்ன இந்த வார்த்தை தான் எனக்கு, எத்தனையோ ஃபிசியோதெரப்பியில் எவ்வளோ நாளாக போய் சுகமாகலை, ஆனால் ஒரே செகண்டில் என்ன ஆயிடுச்சுது, சுகமாயிடுச்சு. தேவன் உங்களை சுகமாக்குறார். இந்த கனி நிறைந்த வாழ்க்கையில் எல்லாம் தான் ஒரு ஆசீர்வாதமாக தேவன் செய்கிறார். இன்னும் யோவான் 14:13 வாசிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பிதா மகிமைப்படுறது எதில், குமாரன் மூலமாக. அதனால தான் நம்ம இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிலர் இயேசு நாமத்தில் ஜெபிக்காம ஏன் டைரெக்டாக கேட்கக்கூடாதா? பிதாவுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. பரிசுத்த ஆவியானவரால் ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாதா? இப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குது. நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா விவரமாக தெரிந்தவர் சொல்லி கொடுத்துருக்காரு. சொன்னபடி என்ன செஞ்சலாம், நம்ம செய்யலாம். நமக்கு வேறு நிறைய ஐடியாஸ் உதிக்கலாம். ஆனால் அதை விட வேதத்தில் இப்படி செய்யின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதை செஞ்சிடலாம். ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. செய்கிறது யார் தான்? இயேசு தான். ஆண்டவர் இயேசு தான் செய்கிறாரு. கேட்குறது யார்கிட்ட? பிதாட்ட. ஆனால் இயேசுவின் மூலமாக நம்ம கேட்குறோம். செய்கிறது யார்? ஆண்டவர் இயேசு. யாருக்கு மகிமை? பிதாவுக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த அதெல்லாம் இதில் எந்த குழப்பமே கிடையாது. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பிளைனாக பேசுகிறாரு. நம்ம வந்து இதில் அது எதையும் குழப்ப வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லி, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் சரி பிதா மகிமைப்படும்படியாக நான் உங்களுக்கு செய்வேன். எதை கேட்டாலும் போட்டிருக்குதா? எதை கேட்டாலும். உங்கள் சுகத்தை கேட்டால் கொடுப்பாரா? கொடுப்பார். ஏன் கொடுக்குறாரு? அப்போ தான் பிதா மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படுறதுக்கா ஆண்டவர் இயேசு அதை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தை கேட்டால் கொடுப்பாரா? ஞானத்தை கேட்டால் கொடுப்பாரா? உங்கள் கடனை அடையணும்னு கேட்டால் கொடுப்பாரா? அதனால தேவனுடைய நாம் மகிமைப்படும்னா கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. யோசித்து பார்க்கலாம், எனக்கு இது நடந்ததுன்னா கடவுளுடைய நாம் மகிமைப்படுமா? ஆகும். அப்போ என்ன செய்யும், கண்டிப்பாக எனக்கு அது நடக்கும். பாருங்கள், ஆண்டு சொல்லி, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன். நம்ம இயேசு நாமத்தில் பிதாவிடத்தில் போய் கேட்டால் எதை கேட்டாலும் செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டோன்னு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டணும். ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க ஆண்டவர். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதில் உட்காந்து வேறு எதையாவது நம்ம சேர்த்து அதை வச்சு அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளாக கேட்கலாம். ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வோம். நாங்கள் இதை கேட்குறோம், எனக்கு இது வேணும். தாராளமாக கேளுங்க. ஆண்டவர் தான் எதை கேட்டாலும் சொல்லிட்டார்ல. நீங்கள் எந்த ஆவிக்குரிய காரியத்தை கேட்டாலும்னு சொல்லவே இல்லை. இல்லை, நம்ம அப்படி நினச்சிட்டு நிறைய நேரம் ஜோமனம் வந்தாலே எல்லாம் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவாங்க. அப்படி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு டக்குன்னு 2 லிஃப்ட் ஏறி மேலே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு எல்லாம் கீழே வந்துடுவாங்க. அப்படி அந்த ஜோம் பண்ணும்போதே பார்த்தா எல்லாம் மாறிடும். அப்படி வேண்டாம், நீங்கள் இருக்கிற விதமாக உங்களுக்கு எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அது கொடுக்கறதுனால பிதா மகிமைப்படுகிறார். உங்களுக்கு கொடுக்காம இருந்தா அப்போ இல்லை, அப்படிலாம் கேட்கவே கூடாது பைபிளில். கொடுக்காம இருந்தால் மகிமைப்பட மாட்டார். அப்போ என்ன, கண்டிப்பாக என்ன தான் செய்வார், கொடுக்க தான் செய்வார். உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். சரி, யோவான் 13:31-32 வாசிக்கலாம். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால்
தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். ஆமென். எப்போ யார் புறப்பட்டு போன பிறகுனா யூதாஸ் காரியத்து புறப்பட்டு போனதுக்கப்புறம், அதாவது இயேசு காட்டி கொடுக்கப்படுவது கொஞ்சம் முன்னாடி பேசுகிற காரியங்கள் இது. அப்போ பாருங்க, அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். அவர் சொல்றார், இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். காட்டி கொடுக்கப்பட போறாரு, அவர் என்ன சொல்றாரு? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு காட்டி கொடுக்கப்பட போறதுல என்ன பெரிய மகிமை இருக்கு? உங்களுக்கு என்னைக்கா யோசனை வந்திருக்குதா? நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? காட்டி கொடுக்கப்பட போறாரு, அதுல என்ன மகிமை வந்திருக்கு? அவர் சொல்றாரு, தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். ஏன்னா அவர் தெரியும் தேவன் அவரை மகிமைப்படுத்தியிருக்கார். இப்போ தேவனை மகிமைப்படுத்தின இவர் எப்படி இருந்திருக்கணும்? அதுக்கு இன்னொரு ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். யோவான் 7:18. திரும்ப இந்த வசனத்துக்கு நம்ம வருவோம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. பாருங்க, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய். உண்மையுள்ளவனா யார் தெரியுமா? நம்மளை யார் அனுப்புகிறாங்களோ அவங்க சார்பாக நம்ம பேசணும். அவங்களுடைய சார்பாக பேசி அவங்களுடைய மகிமைக்காக பேசணும். அவர்கள் தான் உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இயேசு உண்மையுள்ளவராக இருந்தாரா? இருந்தார். அதனால தான் பிதாவின் மகிமையை தேடினார். அதனால இப்போ அவருக்கு தெரியுது, நான் பிதாவின் மகிமையை தேடினேன். ஆனால் அவர் கண்டிப்பாக என்ன என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு மகிமை ரொம்ப தேவையா? ரொம்ப முக்கியமா? அதை விட்டுட்டு தானே வந்தார். விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் எதுக்கு வேணும்? எதுக்குன்னா நமக்கு கொடுக்குதான். அல்லேலூயா. எதுக்கு அதை கொடுக்குற? எதுக்கு அவருக்கு மகிமை வேணும்னு நினைக்கிறாரு? நீங்கள் என்ன மகிமைப்படுத்துவீங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு கொடுக்குதான். இங்கே இருந்த எல்லாத்தையுமே பிதா எனக்கு கொடுத்த மகிமையை அவர்களுக்கு உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் நம்ம அந்த பிதாவுக்குரிய இயேசு கிறிஸ்துக்குரிய மகிமை தேவன் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம திரும்ப இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அதில் நம்ம பாடுபட போகும்போது மகிமை உண்டா? அதான் நான் முன்னாடி கேட்ட கேள்வி. இல்லை, நம்ம பாடுபட போகிறார் இயேசு. அப்போ என்ன அதில் மகிமைப்பட போகிறாரு? இன்னொரு ஒரு வசனத்தை வாசிங்கன்னா ஒன்று அதுவும் சேர்ந்து புரியும், இல்லாட்டி அதில் இருந்த சந்தேகமும் சேர்ந்து போயிடும். சரியா? இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சரி, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:26 வாசிக்கலாம். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. 12:26 ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஓகே, ஒரு அவயம் பாடுபட்டால் ஏதோ ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தால் சரீரம் முழுவதுக்கு என்ன வருது? பாடு வருது. ஒன்று மகிமைப்பட்டால் எல்லாத்துக்கும் மகிமை வருது. இதையும் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் அது சரியாக தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறாரு. இயேசு கிறிஸ்து பாடுபட போனால் எல்லா அவயமும் என்ன ஆகுது? பாடுபடுது. அதுக்கப்புறம் இயேசு மகிமை அடைஞ்சாச்சு. எப்படி மகிமை அடைந்தார்? அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அவர் இன்னும் அதுக்கு முன்னாடி சொல்கிறப்பட்டிருக்கு. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் இன்னும் மகிமை அடையாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அப்போஸ்தலர் 2:2. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் என்ன அடைஞ்சிட்டார்னு அர்த்தம்? மகிமை அடைஞ்சிட்டார். ஓகே, இப்போ இயேசு மகிமை அடைந்தால் என்ன நடக்கும்? ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயம் மகிமைப்பட்டது. ஆமென். அப்போ நம்ம எல்லாருமே எப்படியா தான் இருப்போம்? மகிமைப்படுத்தப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. ஆனால் ஏன்னா நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோம். நம்ம தனி, அவர் தனி கிடையாது. சரி, இந்த பாடுகளை குறித்த ஒரு கருத்து நீங்கள் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால்
உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறதே. பவுலுக்கு ஜெயிலில் இருந்து எழுதுகிற நிருபம் இது. ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு உபத்திரவங்கள் வரலாம் இல்லை, அனுபவிக்கிற உபத்திரவம் எழுதும்போது அந்த அப்போ அவர் போயிட்டு பிரச்சனை எழுதுகிறார். ஸோ இந்த அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. அதில் என்ன மகிமை இருக்குது? அவர் கஷ்டப்படுறாரா, அதில் நமக்கு மகிமையா, புறஜாதிகளுக்கு மகிமையா? நான் யோசித்து இதில் என்ன ஆண்டவர், பவுல் கஷ்டப்படுறாரு, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? நமக்கு பாடுதான் இருக்கும். ஆனால் பவுல் கஷ்டப்படுற எதுக்கு நமக்கு மகிமையாக இருக்குது? அது அப்போ தான் ஆண்டு உணர்த்தினார், இந்த பவுல் யாருன்னா சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் பரிசேயன், பரிசேயரில் பிறந்த ஒரு பரிசேயன். ஆனால் அவன் ஏன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறான் தெரியுமா? புறஜாதிகள் எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டியதில்லை, நியாயப்பிரமாணம் தேவையில்லை, இதெல்லாம் சொன்னதுனால இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. இவன் நினச்சா என்ன சொல்லிட்டு வந்திருக்கலாம்? ஆமாம், நான் தப்பாக சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தானே இவனை விட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உபத்திரப்படுத்திட்டு இருக்கிறார், உபத்திரவத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறார். அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகிறவர் சொல்கிறாரு, நான் ஏன் இந்த உபத்திரவத்தில் போகிறேன் தெரியுமா? அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்கிற நிச்சயம். அல்லேலூயா. கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பது நிச்சயம். நான் போதித்திருக்கிற, நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு போதித்திருக்கிற ரொம்ப நிச்சயம். அந்த நிச்சயத்தின் நிமித்தமாக இந்த உபத்திரவம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது பவுலுக்கு பிரச்சனையே வராமல் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் மத்தியிலும் இதுதான் சத்தியம் எழுதினார் பாருங்க, அதனால தான் இது ரொம்ப மகிமையானது. அல்லேலூயா. பரிசேயரில் பிறந்த பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் இவையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், ஏன்னா அவரே அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னு சொல்லி இந்த சத்தியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதனால் இந்த அவர் கஷ்டப்பட்ட எந்த அளவுக்கு உபத்திரவத்தின் மத்தியிலும் தான் பிரசங்கித்தது சரியென்று நினைத்தாரோ அந்த அளவுக்கு அது நமக்கு மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அவருடைய உபத்திரவம் ஏன் நமக்கு மகிமைனா, அந்த அளவுக்கு இது வேதம் சத்தியம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவர் பிரசங்கித்த காரியம் சத்தியமானது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சீசரில் யூதாஸ் காரியத்தவர் மீது எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பொதுவாக அந்த யோவான் சீசன் மட்டும் அவரை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடி எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இந்த இரத்த சாட்சியாக மரித்ததை சொல்லுவாங்க பாருங்க, கடவுள் அவங்களை காப்பாற்றலை. ஆனால் அந்த இரத்த சாட்சியாக மரித்தது தான் அவங்க போதித்த சத்தியத்துக்கே வலு சேர்ப்பது. சாதாரண மீன் பிடிக்கிறவங்களா இருந்தவங்க 3.5 வருடம் இயேசு கூட இருந்துட்டு அவர் உண்மையில்லாத ஒரு மனிதராக இருந்தாங்கன்னா திரும்ப மீன் பிடிக்க போயிருப்பாங்க. ஆனால் இயேசு அவர் தான் தேவன். நான் முதல்ல வாசித்தேன் இல்லையா, யோவான் 1:14 அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதற்காக தங்களுடைய உயிரையே கொடுக்க துணிஞ்சாங்க பார்த்தீங்களா? அதனால தான் தெரியுது அவங்க பேசினது சத்தியம். அவங்க தேவனை பார்த்ததுனால, இயேசுவை முகமுகமாய் பார்த்ததுனால, தேவகுமாரன் என்று அறிந்ததுனால தாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். அதனால தான் நம்ம கையில் இன்னைக்கு இருக்கிற இந்த பைபிளுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஆமென். அதனால அந்த பேதுரு சொல்றாரு, நாங்கள் பார்த்தோம், எங்கள் கண்ணால் பார்த்தது. யோவான் சொல்ற, நாங்கள் கண்ணால் பார்த்தோம், அதனால நாங்கள் சொல்றதெல்லாம் சரி என்பது எங்களுக்கு தெரியும். நம்ம சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரிஸ்க்கான அந்த கோர்ஸில் பாஸ்டர் சொல்லி கொடுத்துற அருமையாக இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்க எல்லா புக்ஸையும் பார்த்து செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி யோவான் சீசன் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது என்னாச்சுது, அதை லிஸ்ட்டு போட்டு இந்த இன்னைக்கு நம்ம கையில் இருக்க 27 புத்தகங்கள் இது ஓகே அப்படின்னு அவர் சரி பண்ணி பார்த்து கொடுத்தது. கடைசியாக அவருடைய புத்தகம் ரெவலேஷன் சேர்ந்துருக்கு. அதனால் பாருங்கள், இந்த கண்ணால் பார்த்தவர்களால் எழுதப்பட்டு போதிக்கப்படுகிற காரியங்களை தான் நம்ம இன்றைக்கி நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவங்க இத்தனை பாடுகளின் வழியாக போயும் இந்த சத்தியங்களை சொன்னதுனால நம்மை தேவன் எவ்வளவாய் நேசித்து நமக்கு இதை கொடுத்துருக்கிறார் என்பது புரிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த பாடுகள் அதனால தான் நமக்கு மகிமையாக இருக்குது. அவர் பாடுகளை போய் கூட மாற்றாமல் இருக்கார் பாருங்க. சிலர் பாருங்க, பிரச்சனைன்னு வந்த உடனே கட்சி மாறிடுவாங்க இல்லை, அவங்களுக்கு அப்போ அந்த நம்பிக்கையில் என்ன இல்லை, அவங்களுக்கு
அந்த கட்சி முதல்ல இருந்த கட்சியுடைய கொள்கையில் வந்து இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தான் தப்பிச்சா போதும், அடுத்த கட்சிக்கு என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி பண்ணலை. ஏன் அப்படின்னா, தாங்கள் நம்புவது சரி என்று அறிந்திருந்தார்கள். அதற்காக உயிரை கொடுத்தாலும் கொடுக்கலாமே ஒழிய அதை விட்டு விட்டு போவது அது வந்து புத்திசாலித்தனமாக இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரிந்தது. அதனால் அவர் உபத்திரவங்கள் இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், என்னுடைய உபத்திரவங்கள் உங்களுக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம உபத்திரவங்கள் மகிமை, நம்ம உபத்திரக்குள்ளே போய் தான் நம்ம மகிமைப்படும் அப்படி நினச்சிடக்கூடாது. வசனத்தை என்ன செய்யணும், சரியாக நம்ம புரிந்து கொள்ள. நிறைய பேர் அப்படி நினச்சிடலாம், அப்போ நம்மளும் உபத்திரவத்தில் போனால், பவுல் ஏன் உபத்திரவத்தில் போனார், அது ஏன் நமக்கு மகிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், தேவன் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கார். நேற்று முந்தானயத்திலாம் கூட நம்ம பார்த்தா அவருடைய, அதாவது மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்குது. இதா இயேசு நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறதா அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். நம்ம நேற்று பார்த்தோம், இஸ்ரவேலர் மகிமை வந்து இஸ்ரவேலருடையது. ஆனால் புரஜாதிகளுக்குரியது என்னது, மகிமையின் ஐஸ்வர்யம், அது நமக்குரியது. அதனால் அந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசித்தார். நேற்று ரோமர் 9 அதெல்லாம் நம்ம ரொம்ப விவரமாக நம்ம பார்த்தோம். சரி, இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏசாயா 4:5 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டு நம்மளை மகிமைப்படுத்தி இருக்காரு, நம்ம மேல ஒரு காவல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். நேற்று முந்தின நேரத்தில் பார்த்தோம், மகிமையிலிருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாருன்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. நேற்று நான் பார்த்தோம், அந்த மகிமையினாலும் காரியனித்தால் நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தியோட எல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த மகிமையினால் அழைத்தார் அப்படிங்கிறனால. எபேசியர் நம்ம 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அன்பு நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால அந்த அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்படுது. பிதாவுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் வந்து எவ்வளவுனே தெரியாது நமக்கு. இதை நம்ம வெளிப்படுத்துகிற என்னதுதான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். அதனால் அது நமக்கு அனுக்கிரகம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. எபேசியர் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் அவர் நமக்கு அனுக்கிரகம் பண்றார். எதுக்குன்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துக்கும் வேண்டிய வெளிப்பாட நன்மைகளை அது மூலமாக தரார். சரீரத்துக்கு தேவையும் அதில் தான் வருது. பிலிப்பியர் 4:19 படி, இந்த எபேசியர் 3:19 படி நம்மளுடைய ஆத்மாவுக்கு வேண்டியது அதில் தான் வருது. அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வேண்டிய எல்லாமே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தால் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறார். ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார், குறைவையெல்லாம் மகிமையில நிறைவாக்குறார். அதே சமயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல். நீங்கள் ஆண்டு உங்களை மகிமைப்படுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு காவல் ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிருக்கு. ஆமென். அதனால தான் தூதர்கள் உங்களை காக்கிறார்கள், உங்கள் கால்கள் இடாதபடிக்கு பாதுகாக்கிறார்கள். உங்கள் மேலெல்லாம் காவல் இருக்குது. கொரோனா பாதிக்காத அளவுக்கு ஒரு காவல் இருக்குது. அல்லேலூயா. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் உங்களை மூழ்கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு காவல் இருக்குது. அல்லேலூயா. பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு காவல் இருக்கு. ஆமென். இந்த வாரம் நம்ம ஒரு சாட்சி கேட்டோம். இந்த வாரமா என்னைக்கு கேட்டோம், சொன்னாங்களே 300 பேர் கம்பெனியில் 300 பேரை தூக்கியாச்சு. ஆனால் இவங்கள மட்டும் என்ன செய்யலை, இவங்க சிஸ்டரை மட்டும் தூக்கல. அந்த ஜாப் போகாத அளவுக்கு அதுக்கு ஒரு காவல் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த மகிமையானவர்களின் மேலெல்லாம் ஒரு காவல் உண்டாயிருக்கும். உங்களுக்கு இடராதபடிக்கு, உங்களுக்கு தீமை வராதபடிக்கு உங்களை வேலையடைத்து காக்கிறவர். அதனால் நீங்கள் உன் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விடலாம், ஆனால் அது உன்னை அணுகாது. தேவன் உங்களை காக்கிறார். மகிமையான மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் கொடுத்த மகிமையை
அவர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்து மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று எங்களை வேலையடைத்து பாதுகாத்து எங்களை பத்திரமாக எங்களை முத்தரித்து எங்களை வழிநடத்துகிற தேவனே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எதை கேட்டாலும் அதையெல்லாம் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை எங்களுக்கு செய்யப்படுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த மகிமை அறிந்து உணர்கிறவர்களாக சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவரே அதை சரியாய் நாங்கள் புரிந்து கொண்டு அது நிமித்தம் வரக்கூடிய சகல நன்மைகளையும் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே மற்ற எல்லா காரியமும் உம்முடைய மகிமையை தவிர மற்ற எல்லா காரியமும் அவையெல்லாம் அதனுடைய நிலைமைக்கு திரும்பட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் பெரிதாய் தெரிய வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இவ்வளவு பெரிய நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் நீளம் அகலம் ஆண்டவரே ஆழம் உயரம் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு மனக்கண்களை திறந்தருளுங்க சுவாமி. எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் வெளிப்படுத்தி இருக்கிற அந்த மிகப்பெரிய வல்லமையை புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காய் நீர் யாவையும் கொடுக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக உம்முடைய மகிமையே கொடுத்தீரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் அதோடு கூட எல்லாம் மகிமைப்படும் என்ற வார்த்தையின்படியே எங்கள் எல்லோரையும் நீர் உமக்குள்ளாக உயிர்ப்பித்து மகிமைப்படுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் இந்த வார்த்தை கேட்ட எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாவல்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலையடித்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.